வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பிக்னஸுக்கு வந்து டேர்னிங்கே வரமாட்டேங்குது. ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறது கூட ஓட்டிடுறாங்க. டேர்னிங் வந்து நிறையா பிக்னஸ்க்கு வந்து வரவே வராது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியான மெத்தடில் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்க. ஆன் பண்ணிவிட்டு ஹேண்ட்பாரை வந்து திருப்புறப்ப இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ரைட் ஆன் பண்ண போகிறீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நிறையா பிக்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேண்ட்பாரை வந்து நல்லா ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்ப வரவே வராது. லைட்டாக தான் ஹேண்ட்பாரை வந்து டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்பாரை லைட்டாக வச்சு மெல்ல பிரேக்கில் 4 விரல் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மெதுவாக டர்ன் பண்ணிங்கனாலே அழகாக டர்னிங் வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து டர்னிங்க்கு வந்து ஹேண்ட்பாரை வந்து ரொம்ப விட்டு நம்ம வந்து வைக்கக்கூடாது. மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து இதவே வந்து ரைட் டர்ன் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, அதே பொசிஷன் தான். ஹேண்ட்பாரை வந்து ரொம்ப இந்த அளவுக்கு இந்த பொசிஷனில் வச்சு டர்ன் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் இந்த பொசிஷன் தான் வைக்கணும். இந்த இருக்குது பாருங்கள், லைட்டாக இந்த பொசிஷனில் வச்சு திருப்பினீங்கனாலே அழகாக தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் போகும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பேலன்ஸே வராது. லைட்டாக ஹேண்ட்பாரை வச்சு மெதுவாக இந்த மாதிரி பொசிஷனில் ரொம்ப ஹேண்ட்பார் நம்ம வைக்கிறோம். லைட்டாக தான் வளர்த்துருக்கோம். இந்த பொசிஷனில் வச்சு வளர்த்துனாலே அழகாக வந்து டேர்ன் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ அதை எப்பயுமே டேர்ன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.